நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வைட்டமின் B12 வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். எதனால சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து வைட்டமின் B12 நான்வெஜ்ல ரொம்ப அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் சிக்கன், தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ல வந்து அதிகமா இருக்கும். முக்கியமா உங்களுக்கு வந்து நார்மலா இப்ப வைட்டமின் B12 ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னா ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதே மாதிரி கை கால் வந்து மரத்து போறது, முக்கியமா வந்து ரொம்ப அனிமிக்கா இருப்பீங்க. ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி உங்களுக்கு நர்வஸ் வீக்னஸ் இருக்கும், கை கால் நடுக்கும், தென் கை கால் வந்து மரத்து போறது, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபக மறதி, அடிக்கடி வந்து வாயில வந்து புண்ணு வருது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து வைட்டமின் B12 வந்து செக் பண்ணி பாருங்க. இப்ப வெஜ்ல வந்து உங்களுக்கு எதுல எல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்ல கண்டிப்பா அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பால், பன்னீர், கர்டு, இதுல எல்லாமே வந்து வைட்டமின் B12 அதிகமா இருக்கும். தென் கீரை வகைகள்ல வந்து அதிகமா இருக்கும். பீட்ரூட்ல கண்டிப்பா அதிகமா இருக்கும். தென் ப்ரொக்கோலி, காளான், ஓட்ஸ், சோளம், இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து வைட்டமின் B12 வந்து அதிகமா இருக்கும். உங்களுக்கு மேபி வைட்டமின் B12 டெபிஷியன்சி இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய உணவுகள் வந்து ஃபாலோ பண்ணுங்க.